ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே காய்ஸ், நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் வாண்ட் அண்ட் சால்ல சீசன் 2 எபிசோட் 12 பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபைனல் எபிசோட்ஸ். சீசன் 3 இதுக்கப்புறம் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் இல்லைனா 7 மந்த் கழிச்சு தான் வரும். ஸோ ஃபைனல் எபிசோட் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் போத் அனிமன் கேம் பிளே வீடியோஸ் பார்ப்போம். ஸோ இனிமேல் நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அப்படி இல்லைனா அந்த லைவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் நம்ம கண்டிப்பாக அனிம் வீடியோஸ் கண்டிப்பாக இந்த சேனலில் தான் போடுவோம். அண்ட் கேம் பிளேவும் இதே சேனலில் தான் விளையாடுவோம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அது பாருங்கள், அது உங்களோட சாய்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் நடந்துகிட்ருக்கோம் நம்ம அந்த டவரில். ஸோ இதை இங்கே பார்த்துட்டு ப்ரொஃபஸர் 2 பேருமே என்ன தான் நடக்குது, இது இப்படி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நடந்த பிளாஸ்ட்டில் வந்து நம்ம எல்ஃபியாவும் நம்ம ஜியோவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிடுவாங்க. அதாவது 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவான கட்டத்துக்கு போயிடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜியோ எந்திரிச்சு என்ன இன்னும் உன்னால் சண்டை போட முடியும் போலே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இன்னும் என்னால் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்ஃபியாவும் சொல்ல, சரி வா மோதி பார்த்துடலாம், உன்னோட அந்த லாஸ்ட் மேஜிக்கு என்னோட எல்லா மேஜிக்கல் பவரையும் உறிஞ்சி எடுத்துருச்சு, பட் உன்னாலே முடியுது அப்படின்னா கண்டிப்பாக என்னாலே முடியும், வா யாருன்னு பார்த்துறான்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக ஃபைட் பண்ணுறப்ப நம்ம ஃபயர் லார்டும் நம்மளோட எல்ஃபோட குயினோ அதாவது எலினோரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. போதும், நீங்கள் இவ்வளோ நேரம் சண்டை போட்டு கிழிச்சதெல்லாம் போதும், இப்போயே உங்களால் ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்ல நம்ம எல்ஃபி உடனே எலினார் நீ இந்த இடத்த விட்டு நவுறு அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஜியோவும் அதே தான் சொல்கிறான் நம்ம ஃபயர் லார்ட் கிட்ட. அப்புறம் தான் சொல்கிறான், இவ்வளோ தூரம் சண்டை போட்டோம் உங்களுக்குள்ள எந்த விதமான முடிவும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நம்ம லார்ட் ஆரோனும் வந்துட்டாங்க, ஸோ அவங்க நிறுத்துன்னு சொன்னால் நீங்கள் அதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்ல, நம்ம லார்ட் ஆரோனும் போதும் நிறுத்துங்க, என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறான் எல்லாத்தையும். ஜியோவோ எல்ஃபியோ நீங்கள் இதில் குறுக்க வராதிங்க, நாங்கள் 2 பேருமே வில்லுக்காக தான் சண்டை போடுறோம், ஸோ நாங்கள் 2 பேரில் யார் ஜெயிக்கிறாமோ அவங்களுக்கு தான் வில் வந்து பார்த்தீங்கன்னா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள முறைச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே வில் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணுறாங்க. சரின்ட்டு நம்ம லார்ட் ஆரோன்னு ஒரு நிமிஷம் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன் ராக் பேப்பர் சீசர் விளையாடக்கூடாது, அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு வில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒரு நிமிஷம் அமைதியாகிறாங்க. என்னது ராக் பேப்பர் சீசரா அப்படின்ட்டு. ஆமாம், நீங்கள் இவ்வளோ தூரம் சண்டை போட்டு உங்களால் முடிவுக்கு வர முடியல அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல 2 பேருமே ராக் பேப்பர் சீசர் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ரவுண்டுக்கு மேலே போகுது ஃப்ரெண்ட்ஸ். 300 ரவுண்டுமே டையில் போகுது. 299 300வது ரவுண்டில் நம்ம எல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா தோத்தர்றோம். ஸோ கிட்டத்தட்ட 299 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலில் நடந்திருக்கு. 300வது ரவுண்டில் நம்ம எல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா சிசர் போட்டுடுறான், நம்ம ஜியோ வந்து ஸ்டோன் போட்டு வின் பண்ணிடுறான். ஸோ அவன் வின் பண்ணோன்னே எல்லோரும் கை தட்டுங்க நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட, இன்னொரு சைடு நம்ம எல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அழுக ஆரம்பிக்கிறா. ஏன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வில் அவனோட அவளோட ஃபேக்ஷனுக்கு போக முடியாது. இன்னொரு சைடு நம்ம ஜியோ அவனை பிடிச்சிட்டு, வாடா தம்பி எப்படியோ அவனை ஜெயிச்சிட்டேன், இனிமேல் நீ என் ஃபேக்ஷன்ரா அப்படின்னு சொல்ல, நம்ம வில் நம்ம எல்ஃபியா வந்து எனக்கு இது பிடிக்கல எனக்கு வில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல பிடிச்சிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம வில் வந்து நம்ம எல்ஃபியை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத எல்ஃபி, நான் கண்டிப்பாக உன்னை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பேன், நம்ம 2 பேரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். பட் என்ன தான் இருந்தாலும் எல்ஃபி சமாதானம் ஆகலை. இல்லை எனக்கு இது பிடிக்கல, நீ என்னோடய ஃபேக்ஷனுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அழுகிறா. அப்போ நம்ம எல்ஃபியோட மெய்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சிட்டு, இது லார்டு ஆரோனோட கமாண்டு, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வில்ல ஜியோக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவளை தரன்னு இழுத்துட்டு போக, நம்ம எல்ஃபியை வந்து சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிச்சி தரையில் விழுந்து அடம்பிடிச்சிட்டு இருக்கா. என்ன அசிங்கப்படுத்தாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மெய்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போகிறோம். இப்படி எல்ஃபி அந்த சைடு போக நம்ம ஜியோ சொல்கிறான், தம்பி இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அதாவது இங்கே யார் பவர்ஃபுல்லோ ஸோ அவங்க சொல்கிறது தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எடுபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறான் நம்ம ஜியோ. அதுக்கப்புறம் நம்ம வில் வந்து சொல்கிறான், என்னால் செல்ஃபிஷாக நடந்துக்க முடியாது, அப்படி நடந்துக்கிட்டனா எல்ஃபியா தான் மறுபடியும் வந்து ஃபைட் பண்ணி அவளை ஹேட் பண்ணிப்பா, நீ எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீயும் எல்ஃபியாவும் இனிமேல் சண்டை போடவே கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, அப்படி நீ பண்ணல அப்படின்னா உன்னை நான் டிஃபீட் பண்ணிவிட்டு அந்த ப்ராமிஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜியோ சிரிச்சுட்டு அப்படியே என்ன மாதிரியே இருக்கடா தம்பி அப்படிங்கிறான். ஏன்னா நம்ம வில் வந்து நம்ம ஜியோவே டிஃபீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். நம்ம ஜியோ இப்போ தான் வந்து மேட்சை பார்த்துருக்கான். பட் இருந்தாலும் அவன் சொல்ல, அப்புறம் அவன் சிரிச்சிட்டே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவனோட ஃபேக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறான். ஸோ நம்ம லைட்னிங்கோட ஃபேக்ஷனுக்கு நம்ம வில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிடுறாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு ஓரியன்டேஷன் ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம் அந்த டவரில் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி மாதிரி வச்சு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படியோ நம்மலாம் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவும் என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம பெரிய பொண்ணு ஆகிட்டோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவருக்கு செலக்ட் ஆகிருக்கோம், பட் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இன்னொரு சைடு நம்ம லியானா ரொம்ப டயர்டா வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ல படுக்கிறா. உடனே வில் கேட்குறா, "என்னாச்சு லியானா உனக்கு?" அப்படின்னு கேட்க, "லாஸ்ட் 2 நாளா லைட்னிங் ஃபிராக்ஷன் குடுத்த தொல்லனால என்னால தாங்க முடியலப்பா. நீ வேற செலக்ட் ஆயிருக்க. உனக்கு போக போக தெரியும் லைட்னிங் ஃபிராக்ஷன் எந்த மாரி ஒரு ஃபிராக்ஷன் அப்படின்ட்டு." அதாவது ரொம்ப போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க போல. ஸோ அத தான் சொல்ல விரும்புறா. "ஓ! அப்படியா? எனக்கு நீ சொல்றத பார்த்தா பயமா இருக்கு. சரி ஏதாவது சாப்பிட்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் சாப்பிட்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியானா வந்து பார்த்தீங்கன்னா, அத சாப்பிட ஆரம்பிக்கிறா. இன்னொரு சைடு நம்ம ஜூலியஸ் வந்து சொல்றான், "நீ அந்த இடத்துக்கு போன உடனே எல்ஃபிய வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயுமே சமாளிக்கவே முடியல. அவ வந்து பார்த்தீங்கன்னா, அழுதுட்டே தான் இருக்கா எல்ஃபி. அது மட்டும் இல்லாம நான் அவள கம்ஃபர்ட் பண்ணலாம். அதாவது ஆறுதல் சொல்லலான்னு பார்க்குறப்ப, நான் இந்த ஃபேக்ஷன் விட்டு அதாவது நான் மேகியா வெண்டர்ல இருந்தே நான் வெளிய போறேன். எனக்கு இது பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லி கத்த, நம்ம வில் உடனே என்ன மன்னிச்சிரு. எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வில் மன்னிப்பு கேட்குறான். இன்னொரு சைடு நம்ம கோலட் வந்து பார்த்தீங்கன்னா வரா. ஸோ நம்ம கோலட் அப்புறம் நம்ம அந்த எல்ஃப் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. நம்ம கோலட் பரவாயில்லையே நீங்க 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க போல அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்க, நம்ம வில் என்ன அவன் கோவமா பேசுற அப்படின்னு சொல்ல, நான் ஒண்ணும் கோவப்படலையே அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம விக்னேஷ் சொல்றான், "நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க. அதனால தான் இவளுக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்கு போல" அப்படின்னு சொல்ல, நம்ம கோலட் உடனே, "இல்ல எனக்கு ஒண்ணும் ஜெலஸாலாம் இல்லையே" அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லோட ஃப்ரெண்ட்ஸ் மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. நம்ம வில்ல வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. நம்ம வில்லும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டு, நான் வந்து செலிப்ரேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ திடீர்னு நம்ம கோலட் வந்து அப்படியே சைலண்ட்டாக சோகமாயிடுறான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோலட் கூட மட்டும் தான் ஃப்ரெண்டா இருந்தா. பட் இப்போ நமக்கு வில்லுக்கு நிறைய ஃப்ரெண்ட் கிடைச்சனால, நம்ம கோலட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல்ஃபிஷாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அது எல்லாத்துக்குமே வரது தானே. ஸோ இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூடயே இருந்தவன் டப்புன்னு அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்டு கிடைச்சன உடனே நம்மள விட்டுட்டு போறான்னு சொல்ல முடியாது. பட் அவனோட ப்ரியாரிட்டீஸ்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும்ல. ஸோ அதனால நம்ம கோலட் ஒரு மாதிரி நான் ஒரு செல்ஃபிஷான பொண்ணு அப்படின்னு அவளே அக்செப்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ இவ்வளோ நாள் வில்லு என் கூடயே இருந்தனால எனக்கு தெரியல. பட் இப்போ என்னை வில்லு விட்டு போகிறப்ப தான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம விக்னேஷ் சொல்றான், "நம்ம பவர்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அவங்க கூடயே இருக்கலாம். ஸோ அதனால தான் நானும் பவர்ஃபுல்லா ஆனேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலனரை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்றான். உடனே நம்ம கோலட்டும், "ஆமா நான் ஒரு செல்ஃபிஷான ஒரு அநாயங்கான உமன் தான். பட் நான் வந்து கிவ் அப் பண்ண போறதில்ல. நான் கண்டிப்பா ஒரு விஷயத்த நான் வில் கிட்ட சொல்லியே ஆகணும். நான் அதான் இன்னைக்கு நான் அவங்ககிட்ட சொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோலட் கொஞ்சம் கொஞ்சம் கரேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்திட்டு அந்த இடத்துலருந்து நடக்கலாம்னு பார்க்குறா. பட் அவளால வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியல. ஒரு மாரி ஃபியர் இருக்கும்ல. ஸோ ஒரு விஷயத்த யார்கிட்டயாவது சொல்ல போறோம் அப்படின்னா, ஸோ அந்த மாரி அவளையே கஷ்டப்படுத்திக்கிட்டு போய் சொல்ற மாரி இருக்கு. உடனே அந்த செலிப்ரேஷன் நடத்துற இடத்துல நம்ம வில்வும், நம்ம சியோனும் இருக்காங்க. நம்ம சியோன பார்த்துட்டு, "சியோன் நீ அங்க தான் இருக்கியா? ரொம்ப ரொம்ப நன்றிப்பா" அப்படின்னு சொல்லி கேட்க, "எதுக்கு நன்றி? இரு இரு நான் மேல வந்து நன்றி சொல்றேன்" அப்படின்னு சொல்ல, "நீலாம் ஒண்ணும் மேலலாம் ஒண்ணும் வர தேவையில்ல. நீ எனக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன்னா, நீ என் கூட வந்து சண்டை போடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டில் கிரவுண்டா மாத்திடுறானுங்க. ஸோ 2 பேர்கிட்டயும் நம்ம வில் சாரி கேட்க 2 பேருமே பேட்டில் கிரவுண்டா மாத்திடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம கோலட் வில் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து நடந்து வரா. ஸோ இவனுங்க 2 பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவுல நம்ம கோலட் வேற வரா. ஸோ அவ சொல்றாளா சொல்லலையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி நடந்துட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நம்ம ப்ரொஃபஸர் உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு, "என்னடா டவருக்கு வந்ததுக்கப்புறமும் இன்னும் ஸ்டூடண்ட்ஸ் மாரியே நடந்துக்கிறீங்களே" அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் சொல்றான், "உங்களையெல்லாம் திட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி நார்மலா பேசிட்டு, அப்புறம் நம்ம வில்ல பார்த்து, "வில் நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்ல வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வெளிய கூட்டிட்டு போய் நம்ம ப்ரொஃபஸர் பேச ஆரம்பிக்கிறான். ஸோ ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஸோ இந்த டவருக்கு வந்தனால நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸருக்கு நன்றி சொல்றான். ஸோ நம்ம ப்ரொஃபஸரும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வில். நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டவருக்கு அசெண்ட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்பவே நம்ம வில் சொல்றான், "ப்ரொஃபஸர் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஃபியாவ பார்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ப்ரொஃபஸர் சொல்றான், "இல்ல வில் அது முடியாது. ஒரு மேகியா ஃபேக்ஷன்ல இருந்து மேகியா வெண்டரோட ஃபேக்ஷன்ல இருந்து இன்னொரு மேகியா வெண்டர் ஃபேக்ஷனுக்கு போறதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம். பட் இப்போதைக்கு ஒரு ஃபீமேல் ஸ்டூடண்ட் உன்னைய பார்க்கறதுக்காக ரொம்ப வெயிட் பண்றாங்க. நீ அவள போய் பார்க்கணும். ஸோ போய் பார்த்து பேசிட்டு நீ இப்போ ஒரு 12 மணிக்குள்ள வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் நம்ம வில்ல கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு சேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்ஃபியா ஸ்டூடண்ட் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஸோ நம்ம வில்லும் வந்து பார்த்தீங்கன்னா போறான். பார்த்தோன்னே 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம். உடனே நம்ம எல்ஃபியா வந்து நம்ம வில் மேலே விழுந்து கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். "நீ எதுக்கு ஜியோ கிட்ட போன? உனக்கு என்னைய பிடிக்கலையா? எதுக்கு போன?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம வில், "நீ தான் எல்ஃபியா தோத்துட்ட ராக் அண்ட் பேப்பர் சீசர்ல" அப்படின்னு சொல்ல, "எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நீ வந்து ஜியோவோட பிரைடா மாறிருவ. அதாவது ஜியோவை நீ கல்யாணம் பண்ணிப்பியா?" அப்படிங்கிற மாரி சொல்றான். நான் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நம்ம வில் சொல்ல, நம்ம எல்ஃபியா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தை மாரி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா வில் சொல்றான், "நம்மளோட ப்ராமிஸ் இன்னும் நிறைவேறவே இல்ல. உனக்கு நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கான்னு?" சொல்லி நம்ம வில் கேட்க, நம்ம எல்ஃபியா சொல்றா, "நம்ம மேகியா வெண்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா போய் சன்செட்ட பார்ப்போம்" அப்படிங்கிறது தான். நீ சொன்னது கரெக்ட் தான். நீ மேகியா வெண்டர் ஆயிட்ட. நானும் உன் பக்கத்துல உனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டா உன்னை ப்ரொடெக்ட் பண்ற மாரியான ஒரு மேகியா வெண்டரா நானும் ஆகணும். ஸோ இன்னும் நம்ம ப்ராமிஸ் நிறைவேறல அப்படின்னு சொல்ல, அப்புறமேட்டு
நம்ம எல்ஃபியா நம்ம வில்லோட மடியில் படுத்துட்டு நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் வில், பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்ல நம்ம வில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு தடவை உன் மடியில் படுத்துட்ருக்கப்ப நீ ஒரு விஷயம் பண்ணி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க நம்ம எல்ஃபியா அப்படியா நானும் எதுவும் பண்ணலையே என்ன சொல்கிற வில் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எம்பாரிசிங்காக சொல்கிறா. அது என்ன விஷயம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்ஃபியா வந்து வில் மடியில் நம்ம வில் வந்து எல்ஃபியா மடியில் படுத்துட்ருக்கப்ப எல்ஃபியா வந்து நம்ம வில்லை கிஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம வில் வந்து இப்போ ஞாபகப்படுத்துவோம். உடனே எல்ஃபியா உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா, எப்படி உனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விச்சு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் என்னோடய மேஜிக்கல் பவருக்கான பாத் எல்லாமே பாஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோடய பாஸ்ட் நான் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறனோ எந்த அளவுக்கு ஞாபகப்படுத்திக்கிறனோ அந்த அளவுக்கு எனக்கு பவர் அதிகமாகும் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்ஃபை சரி சரி ஓகே பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிடுறேன், அதுக்கு பதிலாக நீ என்னை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரையும் நீ என்னை தூக்கிட்டு போகணும், நம்ம 2 பேரும் மேலே போய் அந்த வியூவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம வில்லும் சரி உன்னை தூக்கிட்டு போகாமல் வேறு யாரை தூக்கிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்ஃபியாவை உப்பு மூட்டை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை பின்னாடி பேக் சைடு வச்சு தூக்கிட்டு போகிறான். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம எல்ஃபியாவை நம்ம வில் இப்படி தான் தூக்கிட்டு போவோம். ஸோ அதனால் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால இந்த மாதிரி நம்ம எல்ஃபியா மறுபடியும் கேட்டிருப்பான். நம்ம வில்லும் தூக்கிட்டு போவோம். அப்போ எல்ஃபியா சொல்லுவா பரவாயில்லையே நீ ரொம்ப வளர்ந்துட்ட, உன்னோட முதுகு ரொம்ப பெருசாக இருக்குது, பட் என்ன தான் உன்னோட முதுகு ரொம்ப பெருசாக இருந்தால் உன்னோட கைண்ட்னஸும் உன்னோட அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மேலே போய் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு டைமை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அந்த ஒரு டெர்மிலேயாவை வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஜோன் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே அடுத்த நாள் ஆரம்பிக்குது. ஸோ ஓரியன்டேஷனில் முதல் நாள் இது தான். ஸோ எல்லோரும் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரா. ஸோ நம்ம கிளாரி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம், இந்த டவரில் இருக்க ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டு. ஸோ உள்ளே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் காய்ஸ், நீங்கள் எப்படியோ எல்லாருமே நல்லபடியாக ஃபேக்ஷனில் ஜாயின் பண்ணிட்டீங்க போல். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் வாய் கொஞ்சம் வளருது. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேன், அதாவது இதுக்கு முன்னாடி வருஷம் வரையும் நான் இந்த டவரில் எல்லாத்துக்கும் ஓரியன்டேஷன் அதாவது சுற்றி காமிப்பேன், பட் இந்த வருஷம் நான் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டாப் சீக்ரெட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எந்தெந்த ஃபேக்ஷனில் சேர்ந்துருக்கீங்களோ அந்த ஃபேக்ஷனில் இருக்க ஒவ்வொரு மெம்பரோட பிஹேவியர், அதாவது அவங்களோட நடத்தையும் அவங்க யார் யார் கூட பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்கணும். சொல்லப்போனால் நீங்கள் ஒவ்வொரு ஃபேக்ஷனில் இருக்க போகிற ஒரு ஸ்பை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாரி சொல்கிறா. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லோரும் ஷாக்கில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அப்போ கிளாரி சொல்கிறா டெர்மினலியா ஈவெண்ட் நடந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை அந்த அட்டாக் நடந்து, பட் எங்களோட இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா அந்த டவரில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் அந்த ஒரு சம்பவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணமாக இருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க போகிற முதல் ஆர்டர் என்னன்னா அங்கே இருக்க அந்த ட்ரைட்டர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட முதல் சீக்ரெட் ஆர்டர் அப்படின்னு சொல்ல எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஷாக் ஆகிடுறாங்க, ஈவன் நம்ம வில்லும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சீசன் முடியுது. ஸோ அடுத்த சீசனில் என்னென்ன எபிசோட் வரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே போட்டு காமிச்சிருக்காங்க. எபிசோட்ஸோட பேர் மட்டும் இப்போதைக்கு சீசன் 3 ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போயிடாதீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டண்டான அப்டேட் ஒன்று இருக்குது. ஸோ நான் என்ன அப்டேட்னா இந்த சீசன் அதாவது இந்த அனிம் முடிஞ்ச உடனே இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க எல்லா அனிமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம சேனலில் 3 அனிம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருந்தோம், டீமன்ஸ் ஆஃப் ஷேடோலும், அப்புறம் விஸ்டோரியா, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிரோ. இது மூணுமே கரண்ட்டில் முடிய போகுது. அடுத்தடுத்த அனிம் நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ நம்ம ப்ளீச் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகிறோம், ப்ளீச்சோட ஃபைனல் எபிசோட். அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா சீசன் 4 சீசன் 3 வரப்போகுது. ஸோ அதுவும் நான் போட போகிறேன். அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாம் ரைடர் கிங் அப்படிங்கிற இன்னொரு அனிமே வரப்போகுது, நம்ம சோலோ லெவலிங் மாதிரி. ஸோ அந்த அனிமை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ போட போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 அனிமில் நீங்கள் அந்த அனிமுக்கு வெயிட்டிங் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மிஸ்டர் நோபடி, ஐ அம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.